அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: இயேசுவை காட்டிக் கொடுப்பவரும் மறுதளிப்பவரும். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 13, இறை சொற்றொடர்கள் 21 முதல் 33 மற்றும் 36 முதல் 38 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தம் சீடரின் கால்களை கழுவியது தம் இறப்பை முன்குறிக்கும் ஒரு இறைவாக்கு செயல். அதைத் தொடர்ந்து இப்போது தம்மை காட்டி கொடுக்க போகிறவன் யார் என்பதையும் இங்கு இயேசு இறைவாக்காக சொல்கிறார். தம்மை காட்டி கொடுக்கிறவன் பற்றிய இயேசுவின் சொற்களை எல்லா ஒத்தமை நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகின்றன. பேதுருவின் மறுதளிப்பு பற்றிய இயேசுவின் முன் அறிவிப்பை 4 நற்செய்தியாளரும் தெளிவாக குறிப்பிட தவறவில்லை. இறையாட்சி நெறியை பின்பற்றுவது இயேசு சீடருக்கு ஏன் முதன்மையான சீடரு கூட எளிதல்ல என்னும் போதனை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமானது. பேதுரு தம்மை மறுதளிப்பா என்பதை இயேசு இறுதி இரவு உணவு பின்னணியில் கூறியதாக யோவானும் லூக்காவும் குறிப்பிடுகின்றன. ஆனால் மார்க்கும் மத்தேயும் அவர் பேதுருவின் மறுதளிப்பு பற்றிய முன்னறிவிப்பை கெத்செமனி தோட்டத்திற்கு போகும் வழியில் கூறியதாக குறிப்பு தருகின்றன. அன்பார்ந்தவர்களே, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். இந்த இறை வார்த்தை இன்று வரை நமது திரு அவையில் பங்கு தளத்தில் ஒலித்து கொண்டிருப்பதை நம்மால் கேட்க முடிகிறது. காட்டி கொடுப்பதும் முதுகில் குத்துவதும் இன்று நமது வாழ்வின் அங்கமாகவே மாறிவிட்டது. பொது வாழ்விலும் தனி வாழ்விலும் யூதாசுகள் இன்று பெருகி கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அனைவரும் இன்று வரை யூதாஸை பழித்துரைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அன்பு செய்யப்பட்ட இருவரின் உண்மை முகமானது கிழிக்கப்படுகிறது. ஒருவர் யூதாசு, மற்றொருவர் பேதுரு. வயதில் முதிர்ந்தவர் பேதுரு, இளைவர் யூதாஸ். அனைத்து நிகழ்வுகளிலும் இயேசுவோடு இருந்தவர் பேதுரு, அவ்வப்பம் வந்து செல்பவர் யூதாஸ். இவற்றை ஏன் இங்கு கூறுகிறேன் என்றால், இன்றைய நற்செய்திக்கும் லூக்கா நற்செய்தியாளரின் ஊதாரி மகன் ஓமைக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக பார்க்கிறேன். எவ்வாறு இளைமகன் சொத்துக்களை பெற்றுக்கொண்டு நெடுந்தொலைவு சென்றானோ, இறைவனை விட்டு வெகு தொலைவு, அதே போலவே இன்றைய நற்செய்தி யூதாஸ் இயேசுவின் அப்பத்தை பெற்றுக்கொண்டவுடன் வெளியே செல்கிறார். மிகவும் முக்கியமாக கவனிக்கக்கூடியது யோவான் நற்செய்தியாளரின் அடுத்த வார்த்தை தான். அது இரவு நேரம். இந்த இரவு நேரம் என்பது யோவானை பொறுத்தவரையில் பாவத்தை, அறியாமையை, இருளின் ஆதிக்கத்தை சுட்டி காட்டுகிறது. அவரின் அருளினை பெற்றவர்கள் அவரோடு இல்லாவிட்டால் இருளின் ஆதிக்கத்திற்கு அடிபணிவார்கள் என்பதை இது காட்டுகின்றது. ஆனால் ஊதாரி மகன் ஓமையில் இளையவன் திரும்பி வந்தான். இங்கு நாண்டு கொண்டு செத்தான் யூதாஸ். மூத்தவன் வெளியே நின்று கொண்டு தந்தைக்கு எதிராக புலம்பினான். இங்கு பேதுரு தனது தவற்றை உணர்ந்து ஆண்டவரை அண்டி வந்தார், ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நாமும் பல நேரம் ஆண்டவரை அருளை பெற்றுக்கொண்டு அவரை விட்டு வெளியே சென்று விடுகிறோம். இருளில் சிக்கிக் கொள்கிறோம். சிக்கினாலும் தவித்தாலும் ஆண்டவருக்கு அவரின் மதிப்பீடுகளுக்கு எதிராக சென்று அவரை காட்டி கொடுக்க மாட்டோம் என்று உறுதி கொள்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறைவனுக்கு முன்னால் நான் ஒவ்வொரு நாளும் பிரமாணிக்கமாக வாழ்கின்றேனா? இறைவனுக்காக துன்பத்தை ஏற்க முன்வருகின்றேனா? இறை திட்டத்தை புரிந்து வாழ முன்வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் பிரமாணிக்கமாக வாழவும், உமது பணிக்காக துன்பத்தை ஏற்க முன்வரவும், இறை திட்டத்தை புரிந்து வாழ வரம் தாரும். ஆமீன்.